Hello students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர். ஸோ டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் வரும். சியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிவிஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷை வந்து ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஸோ டிவிஷன் நம்ம பேசிக்காக நடக்கிற டிவிஷன் அந்த மெத்தடில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 3 வேரியபிள் வச்சுக்கிறேன். ஏல வந்து 10ன்ற வேல்யூ பாஸ் பண்ணுறேன், பின்ற வேரியபிளில் 5ன்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்டிஜர் சின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போது சியில் வந்து நான் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். என்னென்னா ஏ டிவைடட் பை பி. ஸோ அதை வந்து நான் அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் %d வேரியபிள் நேம் வந்து சி. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் சி என்ன பண்ணுன்னா ஏ பை பின்னு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து நார்மல் டிவிஷன் ஆப்ரேஷன். ஸோ 10 வந்து 5ல் 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து 2ன்னு சியில் ஸ்டோர் ஆகும். இது நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். பார்த்தீங்கன்னா இங்கே 2ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து நார்மல் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ எந்த மாதிரி இந்த கொஷின்ஸில் ட்விஸ்ட் பண்ணலான்னா, பின்ற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து 3 பாஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அதோட 10/3 பண்ணும்போது 3.33 ஆன்சர் வரும்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அதுதான் கிடையாது. ஸோ சியை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து இன்டிஜராக இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, வர ஆன்சரில் டெசிமல் பிளேஸில் இருக்கிற எல்லா வேல்யூவும் ட்ரங்கேட் பண்ணிடும். எக்ஸாம்பிள், இங்கே 10/3 பண்ணும்போது 3.333 அப்படி இருக்குன்னு வச்சுங்க ஆன்சர். இது என்ன பண்ணால் இந்த டெசிமல் வேல்யூயை ட்ரங்கேட் பண்ணிவிட்டு எனக்கு 3ன்னு மட்டும்தான் அவுட்புட்டாக தரும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் சிஏ நான் பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் வந்து 3ன்னு வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இங்கே டின்னு கொடுக்க தான் எனக்கு 3ன்னு வருது. ஸோ இதே வந்து சியோட டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருந்துட்டு இங்கே நான் எஃப்னு கொடுத்தா எனக்கு வந்து அந்த 3.33 ஆன்சர் வரும்னு நினச்சிருப்பீங்க. பட் அதான் கிடையாது. நான் இங்கே வேரியபிளை ஃப்ளோட்டாக மாற்றிடுறேன். அகெயின் பிரிண்ட் பண்ணும்போது %f யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இப்போ அவுட்புட் வந்து 3.33 வரும்னு நினச்சிருப்பீங்க. அதுதான் கிடையாது. அகெயின் ரெண்டுமே வந்து இன்டிஜர் வேல்யூ. ஸோ டிவைட் பண்ணும்போது டெசிமல் வேல்யூ ட்ரங்கேட் பண்ணும். நமக்கு வந்து ஆன்சர் 3.33ன்னு வராது, 3.0000 தான் வரும். இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு சிம்பிள் ட்ரிக். சப்போஸ் உங்களுக்கு அதே சேம் எக்ஸ்பெக்டட் ஆன்சர் 3.33ன்னு வரணும்னா நமக்கு வந்து ஃபியூ சேஞ்சஸ் பண்ணலாம். அது என்னென்ன சேஞ்சஸ்னால், எய்தர் நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் அதில் இருக்கிற வேரியபிளோட டைப்பை வந்து நம்ம டைப் கேஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், எதர்னா பிஏ வந்து ஃப்ளோட்டாக மாற்றலாம். ஸோ மாற்றிட்டு ரன் பண்ணும்போது எனக்கு 3.33ன்னு அவுட்புட் வருது. அப்படி இல்லைன்னா பிஏ ஃப்ளோட் டைப் கேஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் 3.33ன்னு வந்துருச்சு. அப்படி இல்லைனா ரெண்டுமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் கேஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணாலும் நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா, சி வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்பாக இருக்கும்போது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் எதர் 10 வந்து டெசிமல் வேல்யூவை வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி 3 வந்து டெசிமல் வேல்யூவை வச்சிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 3.33ன்னு கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? இதில் என்ன ஒரு ஆப்ரேஷன்னா, சைனு வந்து ஆஸ் பர் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் தான். இப்போது எய்தர் நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் சைன் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து நெகட்டிவாக வரும். இந்த கேஸ் எக்ஸாம்பிள் ஏ வந்து -10 வச்சுருக்கேன். ஸோ அப்போ அவுட்புட் வந்து -3.33 வருது. அப்படி இல்லை, நான் பிஏ மைனஸாக வச்சுருக்கும்போது, நெகட்டிவ் வேல்யூ வச்சுருக்கும்போது அகெயின் -3.33 வருது. இப்போ போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து நெகட்டிவாக இருக்கும்போது அதோட ஆன்சர் வந்து பாசிட்டிவாக வரும். இதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் இன் டிவிஷன் ஆப்ரேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.